அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் நியூவாக வெப் பேஜ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கூகுளில் wordpress.com அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணோம். wordpress.com டைப் பண்ணோம். wordpress.com நெக்ஸ்ட்டு அந்த பேஜ் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹவு டு க்ரியேட் ஓன் வெப்சைட் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த பேஜில் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். லாகின் பண்ணிவிட்டு இந்த லாகினில் நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். இமெயில் அட்ரஸ் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு க்ரியேட் பண்ணிட்டு பாஸ்வேர்டும் கொடுக்கணும். ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. லாகின் ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அந்த WordPress மை சைட் போகணும். இது ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணதை காமிக்கிறேன். என்னோடய சைட்டில் இங்கே வந்து நிறைய மெனுவில் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதில் என்னென்னா சைட் பேஜஸ்ன்னு இருக்குது. அதை ஆட் கொடுத்து நமக்கு என்ன பேஜ் என்ன அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இதை வந்து இந்த பேஜில் அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது. இதில் டைட்டில்ன்ற பேஜ் வரும். இந்த டைட்டில்ன்ற இதில் ஃபஸ்ட்டு நம்ம எது ரிலேட்டடாக சொல்ல போகிறோமோ அதுக்கான டைட்டில் வந்து கொடுக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கான சப்ஜெக்ட்டு அது மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு டிப் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் அதுக்காக ஜென்ரலாக டிப் அப்படின்னு சொல்லி டைட்டில் செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதுலேயே இதில் என்னோடய வெப்சைட் வந்து நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் இதில் காமிக்குது, jemikids.wordpress.com அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு என்ன வீடியோஸ் தேவையோ அதை வந்து யூடியூப் போயிட்டு கூகுளில் யூடியூப் போயிட்டு நம்ம என்னது கேட்குறோமோ அதுக்கான டைப் பண்ணணும். யூடியூப் லோட் ஆகுது. யூடியூப் நெக்ஸ்ட்டு யூடியூப்பில் NPTEL ஒரு கோர்ஸ் வந்து நம்ம லிங்க் அப்லோட் பண்ணோம். அப்போது NPTEL என்ன சப்ஜெக்ட் தேவையோ அதுக்கான சப்ஜெக்டுக்கான இது மூவ் பண்ணோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக PPT அல்லது கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வரும். என்ன லிங்க் தேவையோ அதை வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ணணும். லோட் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து எலக்ட்ரானிக்ஸாக டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இது ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்க அந்த வீடியோவோட லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு WordPress போயிட்டு ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த WordPressல போயிட்டு நாங்கள் சேவ் பண்ண அந்த மெசேஜை அப்லோட் பண்ணுறோம். அப்போது அந்த இருக்க வீடியோஸ் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். நமக்கு எப்படி அந்த வெப் பேஜில் வரும் அப்படின்றத ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான் ஹோம் பேஜு, காண்டாக்டு இதெல்லாம் மெனு இருக்கும். அதுக்கு கீழேயே நம்மளோட சைட் இருக்கும். நெக்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதோட அப்லோட் பண்ணதுக்கப்புறமா பப்ளிஷ் கொடுக்கணும். பப்ளிஷ் கொடுத்தோன்னா அந்த
வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆயிரும், நம்மளோட வெப்சைட்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு மை சைட்டில் போயிட்டு வெப்சைட் டைப் பண்ணு ஜெமிகேட்ஸ் wordpress.com அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா /dip அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோன்னா நம்ம வெப் பேஜில் அது வந்து ஓப்பன் ஆகும். அதை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஜெமிகேட்ஸில் வேறு மெனுலாம் என்ன இருக்குது அப்படின்னா பிளாக் ஸ்பாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு தேவையானது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீடியா இருக்குது, அதுக்கப்புறமா கஸ்டமைஸ் இருக்குது, நமக்கு தேவையான தீம்னா கஸ்டமைஸ்னு இருக்குது, நமக்கு தேவையான தீம் என்ன ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இப்படி ஃப்ரீயாக நமக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.